அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஜான்யர்னா முழம் சறுக்குதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் நல்லது நடந்தா பின்னாடியே ஒரு கெட்டதும் நடக்கும். முன்னேற்றம் நடக்கிற மாரி இருக்கும். ஆனா வந்து ஏதோ ஒரு தடைகள் ஏற்படும். அது தொழில் ரீதியாவும் சரி, இப்போ தொழில் பண்ணிட்டு இருக்கோம்னா ஏதாவது ஒரு நஷ்டங்கள். உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கோம்னா, அங்க ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் இருக்காது. இல்ல நம்ம எதிர்பார்க்கிறது கிடைக்காது. இல்ல வேலை மாற்றம், இடமாற்றம். சில குடும்பத்திலயும் சில பண நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகள், கடன் வாங்கும் சூழ்நிலை. யார்கிட்டனா காசு குடுத்து வந்தா அது வராத பிரச்சனை. இதெல்லாம் நடக்கும். இது வந்து 9ஆம் இடத்துல ராகு இருந்தாலே, டென்ஷன், டென்ஷன், டென்ஷன் இப்படி தான் சொல்லக்கூடியதா இருக்கும். சில இந்த தசை 9ல ராகு ஒருத்தருக்கு இருந்து, நம்மளுக்கு வந்து அந்த அதே சமயத்தில அந்த ராகு தசையும் 18 வருஷமா நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப படாத பாடுபடுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். இது ஒரு கிரக அமைப்பு. 2வது இடி தான் இந்த லக்னம் சொல்லுவாங்க. அந்த லக்னத்திலேருந்து 9ஆம் இடம் எந்த இடம்னு பார்த்தா, அந்த வீட்டுக்கு அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தா, அப்படியே அதுக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும், இப்ப சொன்ன பலன்கள் எல்லாமே நடக்கும். பாக்கியாதிபதி 8ல மறைஞ்சிருக்காரு. ஆனா என்ன ஒண்ணு, தலைமறைவான வாழ்க்கை, குடும்பத்த விட்டு போறது, பிரிவினைகள் சொல்லக்கூடியதெல்லாம் இருக்கும். இதே வந்து சின்ன குழந்தைக்கு வருது வச்சுக்கங்களேன், இந்த பலனெல்லாம் அப்பாவுக்கு நடக்கும். இல்ல, அப்பா இல்ல, அதே சமயத்தில இவரும் கொஞ்சம் பெரியவரா இருக்காரு அப்படின்னா, அந்த பலன்லாம் இவருக்கு நடக்கும். அந்த ஜாதகருக்கு. இதுதான் வந்து பாக்கியாதிபதி 8ல இருந்தாலோ, இல்ல 9ஆம் இடத்துல ராகு இருந்தாலோ, ஜான்யார்னா முழம் சறுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து எப்ப வரும்னா, அந்த தசாபுத்தி காலகட்டத்தில உறுதியா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். சரிங்களா? நன்றி.